பிரச்சாரத்திற்கு சென்றிருந்த பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவசரமாக அழைக்கப்பட்டதன் காரணமாக ஹெலிகாப்டர் மூலமாக சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், எதனால் இந்த அவசர அழைப்பு? அப்படியா, குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில 27 தொகுதிகள் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட நிலையில தற்பொழுது வரை வேட்பாளர் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தொடர்ச்சியாக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் இந்த தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்று தேசிய தலைமைக்கு கடிதம் மூலமாக தெரிவித்திருந்தார். ஏற்கனவே பியூஷ் கோயலும் அண்ணாமலையும் கடந்த 25ஆம் தேதி சந்தித்த நிலையில தற்போது இன்றைய தினத்தில் பியூஷ் கோயல் சென்னை திரும்பி இருக்கிறார். குறிப்பாக சென்னையில இன்று மையக்குழு கூட்டமும் அதே போல திமுகவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை என்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அண்ணாமலைக்கு தற்போது சற்று முன்னதாக அவர் புதுச்சேரியில கேம்பெயினில் ஈடுபட்ட நிலையில் அவரை உடனடியாக சென்னை திரும்பும்படி பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அண்ணாமலையும் தற்போது புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு சென்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் தற்போது கமலாலயத்தில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் குறிப்பாக மையக்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இதுல பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டவரெல்லாம் பங்கேற்க உள்ள நிலையில அண்ணாமலையும் இதுல பங்கேற்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா ஏற்கனவே தேர்தலில் போட்டி இல்லை என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய வகையில இந்த பேச்சுவார்த்தை இருக்க போகிறதா அல்லது வேறு விஷயங்கள் பிரச்சாரம் ரீதியாக பேசப்பட போகிறதா அப்படிங்கிறது அண்ணாமலை வந்து சென்ற பிறகு உறுதிப்படுத்த முடியும் என்று தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படியா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.